ஆதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களுக்கெல்லாம் வருகிறது நித்திரை அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்களோ, பத்திரைக்கு தான் கொடுப்பாங்களோ நினச்சேன். பரவாயில்ல, இறக்கப்பட்டு கருணைப்பட்டு என் மேலே கொண்ட பேரன்பின் காரணமாக 9:30 மணிக்கு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி. நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க பாசறையின் சார்பாக மேதின பொதுக்கூட்டம். இந்த மேதின பொதுக்கூட்டத்தை நாம் இங்கே நடத்துகிறோம். இந்த அரசு இன்றைக்கு காலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைப்பாளர் தினத்தினுடைய உழைப்பாளர் சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி உழைப்பாளர் தினத்தை கொண்டாடியிருக்காரு. கொண்டாடிட்டு சும்மா இல்லை, எங்கே போனாலும் ஒரு 5-6 ஸ்டிக்கரை கையில் அழுட்டு போவாங்க. முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு போனால் நாங்கள் தான் மணிமண்டபம் கட்டி கொடுத்தோம். இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு போனால் நாங்கள் தான் மணிமண்டபம் கட்டி கொடுத்தோம். அப்படியே கன்னியாகுமரிக்கு போனால் நாங்கள் தான் திருவள்ளுவர் சிலையை கட்டி கொடுத்தோம். என்னமோ திருக்குறளை உட்காந்து பக்கத்தில் எழுதுன மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உழைப்பாளர் தினத்துக்கு போயிட்டு முதல்ல மே தினத்துக்கு விடுமுறை விட சொன்னது அண்ணா, விடுமுறை விட்டது எங்கள் அப்பா, சொல்கிறது இந்த அப்பா அப்படின்னு தப்பாக சொல்லியிருக்காரு அந்த அப்பா. மே தினத்துக்கு விடுமுறை விட்டு மே தினத்தை கொண்டாட வச்சோம், சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை கொடுத்தோம். அதனால் உழைப்பாளர்களை தினத்தை கொண்டாடுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க. நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலை, நேரமும் இல்லை, நேரம் மேட்ருக்கு வந்துடுறேன். 1970 உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுகிற உரிமை எங்களுக்கு இருக்கின்ற பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே 1970 தம்பி சே கூட சொன்னார். இதே திருப்பூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் 8 காசு இருந்த மின்சாரத்தை 10 காசாக உயர்த்திய 2 காசு உயர்த்தி விட்டார்கள் என்று மின்சார கட்டணத்தை குறைக்க போராடிய மாரப்ப கவுண்டர், ஆயி கவுண்டர், பெருந்தகை ராமசாமி, ஈரோடு ராமசாமி இல்லை, இது வேற நம்ம தாத்தா ராமசாமி என்ற 3 பேருடைய நெஞ்சிலும் துப்பாக்கி கொண்டு பாய்கிறது. மறுநாள் காலையிலே பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தந்தை, ஐயா உதயநிதியுடைய அப்பா தாத்தா, இன்பநிதியுடைய கொள்ளு தாத்தா, அப்புறம் நாளைக்கு துன்ப நிதி, துயர் நிதி, துக்க நிதி, பல நிதி வரக்கூடிய அவருடைய தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி பேசுறாரு. இப்படி விவசாயிகள் மாரப்ப கவுண்டர், ஆயி கவுண்டர், ராமசாமி உள்ளிட்ட இவருடைய நெஞ்சிலே துப்பாக்கி பாய்ந்திருக்கிறது. இதுதான் விவசாயிகளுக்கான ஆட்சியா, இதுதான் தொழிலாளருக்கான ஆட்சியா என்று பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்ல தெரியுமில்ல, யாரு தொழிலாளர்களுக்கு விடுமுறை விட்ட, மே தின விடுமுறை விட்ட உழைப்பாளர் தினத்திற்கு உழைப்பாளர் சிலையை நிறுவிய ஐயா கலைஞர் சொல்றாரு, துப்பாக்கி எடுத்து சுட்டா கொண்டு வராம மல்லிகை பூவா வரும். ஏண்டா வெக்கங்கட்ட நாய்களா, உங்களுக்கு உழைப்பாளர் தினம் கொண்டாடுகிற தகுதி இருக்காடா? தகுதி இருக்கா? அப்படியே கட் பண்ணுங்க. 1999 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த பக்கம் இருக்கு, ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. ஜங்ஷன்ல இருந்து பேரணி வருது, திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜங்ஷன்ல இருந்து பேரணி என்ன கேட்டு 70 ரூபாய் கூலி உயர்வை, கூலியை 100 ரூபாயை உயர்த்த வேண்டி போராடுவது யாரு? 1924 இருந்து மாஞ்சோலையிலே வேலை பார்க்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலத்தட்ட தொழிலாளர்கள். ஒரு பாம்பே கம்பெனி, பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு பாம்பே கம்பெனி, மும்பை கம்பெனி, அவன் தான் கூலி தரணும். தமிழ்நாடு அரசு அவன் பேசி கூலியை தரணும். 70 ரூபாயை 100 ரூபாயை உயர்த்துங்கள் என்று தேவேந்திர குல சொந்தங்கள், அருந்ததியர், மறவர், பறையர், இஸ்லாமியர் உள்ளிட்ட சொந்தங்கள் போராடுறான். மரியாதைக்குரிய புதிய தமிழகத்தினுடைய கட்சியின் தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி, இன்றைய சபாநாயகர் சொல்லின் செல்வர் ஐயா அப்பாவு தலைமையில் போராட்டம். இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் இருக்கான், போராட்டம் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து உத்தரவு, திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு உத்தரவு, சுட்டு தள்ளு. சுடும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லி சுட்டான்? பல்லப்பைய உனக்கு, போராட்டம் எதற்கு என்று சுட்டான். சொன்னது யாரு? இன்றைய சபாநாயகர் ஐயா அப்பாவு. யூடியூப்ல இருக்கு, பார்த்து 19 பேரை. அதுல ஒரு பெண் ஆத்துக்குள்ள விழுந்துடுறா, தத்தளிச்சு திருப்பி வந்துடுறா. வந்தவள் தன்னுடைய 3 வயது குழந்தைய அணைச்சி எப்படியாவது ஆத்துக்குள்ள வெளியே வரும் என்று தவித்த பொழுது குழந்தைய
புடுங்கி ஆத்துக்குள்ள வீசி அவன் நெஞ்சில மிதிச்சு ஆத்துக்குள்ள தள்ளி ஆத்துக்குள்ள மத்து சட்டமே 19 பேர். அந்த 19 பேருடைய சாவையும் தொழிலாளருடைய சாவையும் சகித்துக் கொண்டிருந்த கருணாநிதியின் வாரிசுக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட என்ன மயிரா தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? வெக்கம் இல்லாம எங்க அத்தா ஒருத்தர் இருக்கார் ஊர்ல, 35 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். அவர் ஊர்ல ஒரு கொடி ஏத்தினாரு. எந்த கொடிய? கம்யூனிஸ்ட் கொடி இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாங்க எங்க ஊருக்கு. எங்க அம்மா பிறந்த ஒரு சிறுவைகுண்டம் தொகுதி ராமானுஜமுதூர்ல. அப்போ கொடி ஏற்றும் போது அவர் சொல்றாரு, நான் கம்யூனிஸ்ட்ல 35 வருஷம் இருந்தேன், இப்போ உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஆர்வத்தோடு சொன்னார். அப்போ அண்ணன் கேட்டார், ஏன் வந்தீங்க? அன்னைக்கு காம்ரேட்டாக இருந்தாங்க, இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டாங்க, அதனால் வந்துட்டேன்னாரு. இந்த வார்த்தையை அண்ணன் சீமான் மண்டைக்குள்ளே ஏற்றிட்டாரு. ஏய் நல்லா இருக்கடா இந்த வாசகம், அன்னைக்கு காம்ரேட் இன்னைக்கு கார்பரேட்னு. அக்கா கார்த்திகா சொன்னாங்க, எந்தெந்த நிறுவனத்திலெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கியிருக்கிறது என்று. எலெக்ஷன் பாண்டில் தேர்தல் பத்திரத்தில் பாஜக, காங்கிரஸ், திமுக அடுத்தபடியாக இந்தியாவில் பல்வேறு முதலாளிகள் கையேந்திய ஒரே கட்சி இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட கம்யூனிஸ்ட். இவனுக்கு தொழிலாளர்கள் பத்தி என்ன அக்கறை இருக்கு? 1970 99 மட்டும் இல்ல, இப்போ சமீபத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம். என்ன அதே போல சங்கம் வைப்பதற்காக சாம்சங் தொழிலாளர்கள் ஒரு அணியாக மாறி சங்கம் அமைக்கின்ற சொல்றான். அந்த திமுக என்ன பண்ணுது, அந்த முதலாளிகிட்ட பேசி அவனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த முதலாளி வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை உருவாக்கி அவன் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய பெட்டி கடைக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன கடையை போட்ட மாதிரி இவன் ஒரு கடையை விரிச்சிட்டான். இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்கமும் செந்தமிழன் சீமானும் மட்டும்தான். களத்தில் இறங்கி நின்றது நாம் தமிழர் கட்சி. எல்லாரும் சொன்னாங்க அந்த தொழிலாளர் பின்னல் அடை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத ஒரு தொழிலாளர் காட்டுங்க. 8 மணி நேரம் வேலைக்கு தான் இந்த போராட்டம். 1886 8 மணி நேரம் வேலைக்கு தான் போராட்டம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேர சொந்த வாழ்க்கை, 8 மணி நேர ஓய்வு என்பது தொழிலாளருடைய கோரிக்கை. அது நிறைவேற்றப்பட்டு 120 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் 8 மணி நேர வேலை சாத்தியம் இருக்கிறதா? வண்டி ஓட்டுநர், அரசு பேருந்து ஓட்டுநர் 8 மணி நேரம் ஓட்டிடுவாரா? மருத்துவர் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாரா? செவிலியர் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா? யார் 8 மணி நேரம் வேலை பார்க்குறா? 8 மணி நேரம் வேலை பார்க்குற ஒரே ஆள் திமுக ஊப்பி மட்டும்தான். 8 மணி நேரம் ட்விட்டு போடுறான் உட்காந்து. அவன் ஒருத்தன் தான் 8 மணி நேரம் வேலை பார்க்குறான், வேற எவனும் 8 மணி நேரம் வேலை பார்க்கறது இல்லை. கொத்தடிமை முறை ஒழிக்கப்படலை. இன்னைக்கும் அங்கங்கே சொல்றான் கொத்தடிமை முறைகள் மீட்டெடு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் 1920 இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவன் தான் சொல்றான்ல, தம்பி எனக்கு முன்னாடி தம்பி சொன்னார், நாங்க கருணாநிதி குடும்பம் தவிர எங்களுக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வரும், எங்களை நீங்க அடிமைன்னு சொல்லுங்க, கொத்தடிமைன்னு சொல்லுங்க. அது இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. செருப்பு இருக்கு பாருங்க, பேட்டா செருப்பு மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு எங்களை கொத்தடிமைன்னு சொல்லுங்க. எங்க ஐயா உதயநிதியை நாங்கள் அமைச்சராக்கிட்டோம், எங்க இன்பநிதியை மட்டும் நாங்கள் எப்படியாவது அமைச்சர் ஆக்கிட்டோம்னா அந்த கட்ட வேகம். அப்போ எங்க கையில கட்ட கிடைக்காம போயிடுச்சு. அப்போ டேய், அடிமையாக வாழ்வதை சுகமாக ஒரு சமூகம் கொண்டாடுது. அடிமை, நான் அடிமை, நான் கருணாநிதி குடும்பத்தின் அடிமை. வெக்கமே இல்லாம உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறான். யார் இங்க நிம்மதியா இருக்கா? திருப்பூர் என்றால் ஒரு காலத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் இந்த பகுதியில் 10th முடிச்சா, +2 முடிச்சா, டிப்ளமோ முடிச்சா, ITI முடிச்சா, கல்லூரியில் பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகாட்டலும் எம்ப்ளாய்மெண்ட்ல 15 வச்சு வேலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருப்பூருக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஓடோடி வந்த ஒவ்வொருத்தரும் வந்தான். திருப்பூர் வாழ்க்கைக்கான மாற்றமா இருந்தது, திருப்பூரா இருந்தது. இன்னைக்கு திருப்பூர்ல வாழ்றவனுக்கே வாழ்க்கை இல்லை. திருப்பூருடைய பூர்வகுடி மக்களுக்கே, திருப்பூருடைய சொந்த ஊரை கொண்டவனுக்கே இன்னைக்கு வாழ்க்கை இல்லை. ஈரோடு பெருந்துறையில் மட்டும் 62,000 பேருன்னு சொல்றாங்க வடநாட்டுக்காரங்க. இங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் சண்முகம் பார்க்க வந்துட்டேன், தெரியாம வந்துட்டேன். நம்ம அலுவலகத்து பக்கத்தில் ஒரு தேநீர் கடை, அங்க போய் தேநீரை குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஜோடி ஜோடியா போறான்.
அப்பதான் சண்முகன்ட்ட கேட்டேன், என்னென்ன நடக்குதுங்க? எல்லாமே 18, 19, 20 வயசு ஜோடி ஜோடியா போத. இதான்ப்பா நடக்குது, இதான் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப ஏன் பண்ணுது? அந்த கோல்டனான அந்த ராஜு பேரு அவன்கிட்ட இருந்து காசு போயிட்டு இருக்குப்பா. திருப்பூர் எப்பேற்பட்ட ஊரை நாசமாக்கிட்டான், நாசமாக்கிட்டான். 15 ஆண்டுகள்ல, ரொம்பலாம் இல்ல, 15 வருஷத்துல திருப்பூரின் கலாச்சாரம் மாறி போச்சு. முன்னாடி திருப்பூர்ல சுத்தி இந்த பிளாட்ஃபார்ம் கடையில நம்மால் கடை போட்டிருந்தான். இன்னைக்கு போனா உண்மையிலே திருப்பூரா இல்ல மாப்பி ஊப்பி காப்பியா இல்ல அயோத்திகள் எதுவும் பூந்துட்டோமா, சண்டிகர்கள் எதுவும் உள்ள வந்துட்டோமா அப்படின்னு நமக்கு தோணுது. பூரா வந்து செம்பட்ட தலை பான்றாக்கு அப்படின்னு துப்பிக்கிட்டு இருக்கான். முடிச்சுட்டான். திருப்பூருடைய நொய்யல் 6 செத்து போச்சுன்னு பேசுனாங்க. 6 மட்டும் இல்லைங்க, திருப்பூரே செத்து போச்சு. திருப்பூர் செத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உயிர் இருக்கிற, கொஞ்சம் குறவலையில் உயிர் இருக்கிற திருப்பூரை காப்பாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்துல கூட்டம் போடுறோம். இந்த கூட்டத்தை போட்டு காப்பாத்திருவியா? நீங்கள் கேட்கலாம், யார் காப்பாத்திருக்கணும்? சுப்பாராயன். அவர் இன்னோவா காரில் ஆட்டிட்டு போறாரு, கால் ஆட்டிக்கிட்டு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு சொகுசு வீடு, தோட்டம், துறவு, உண்மையான கம்யூனிஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு சுப்பாராயன். அவருக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது. அவருக்கு வடநாட்டுக்காரன் வந்தானே, திருப்பூர்காரன் வந்தானே, திருநெல்வேலிக்காரன் வந்தானே, எந்த கவலையும் இல்லை. கமிஷன். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்கன்னா முதலாளி பயப்படுவான். யோ கூட்டு பேசுங்கய்யா, யோ கம்யூனிஸ்டுக்காரன் பேச முடியாது, அவன் மண்டக்கருக்கு பிடிச்சவன்யா, அவன்கிட்ட வந்து பேசவே முடியாதும்மா. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்டுறான்னா கம்பெனிக்காரன் டீல் பேஸ்டான்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட்காரன் கூட்டம் போடுறான்னா டீல் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட்காரன் கூட்டத்தை கழிச்சு சேர எடுத்தோம்னா காசு அங்கே பரிமாறப்பட்டுச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. ஏன்னா நான் பட்டவன். இதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமானுஜபுரத்தில் ஒரு நிலத்துக்காக எங்க ஆச்சி, எங்க மாமன், சித்தப்பன், பெரியப்பன் எல்லாம் என்ன பண்றாங்க? போராட்டம் பண்றாங்க. அது இன்னைக்கு புல முழுக்க திமுக தானே, திமுக குடும்பம் தானே. திமுக வரல, எப்போதும் போல வரல, வழியே இல்லை. கம்யூனிஸ்ட் வந்தா சரியா இருக்கும், கம்யூனிஸ்ட் தான் இதுக்கு சரி, முதலாளியுடைய குறவழியை கடிச்சிருவாங்க கம்யூனிஸ்ட் போனாங்க. போனது 20 ஏக்கருக்கு. 20 ஏக்கருக்கு பிரச்சனை. ஒரு முதலாளி கூடயும் எங்க குடும்பத்தோடையும் போய் சிறுவைகுண்டத்தில் ஆர்ப்பாட்டம். நானும் சின்ன பிள்ளை, 8வது படிச்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன் டவுசரை போட்டுக்கிட்டு. அப்படி நடக்குது போராட்டம். 2.5 வருஷமா நடக்குது. எக்ஸல் சூப்பர்ல வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் சத்தியமா சொல்றேன், டாடா சுமோல போனாருங்க 2.5 வருஷத்துல. 2.5 வருஷத்துல போனா. டிவிஎஸ் 50 வச்சிருந்த எங்க மாமன் சைக்கிளுக்கு மாறினான். புரிஞ்சிச்சுல? கம்யூனிஸ்டுடைய தியாக மனப்பான்மை புரிஞ்சிருக்குமே. ஏன்னா பொய் சொல்லல, ரெக்கார்டு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. எங்க ஆட்சி கிணத்துக்குள்ள வந்து தற்கொலை பண்ண போய் காப்பாத்தி, அப்புறம் கம்யூனிஸ்டுகள் வந்து காப்பாத்தினாப்ல பண்ணாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. திருப்பூருக்கும் அது நிலைமை, ஈரோட்டுக்கும் அது நிலைமை, கோயம்புத்தூர்லயும் அது நிலைமை. கம்யூனிஸ்டுகள் செத்து போயிட்டான். அவன் உண்மையா கம்யூனிஸ்ட் உயிரோட இருந்திருப்பான்னா, கேரளாவிலிருந்து நாயை கொண்டு விடுகிற, கேரளாவிலிருந்து குப்பையை கொட்டுகிற கேரளா முதலமைச்சர்கிட்ட பார்த்து, ஏன் மண்ணடா இது, எப்பரா நீ நாயை விடுவ, எப்பரா நீ குப்பையை கொட்டுவ, எப்பரா மருத்துவ கழிவை போடுவன்னு ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு சிவப்பு குடி பிடிச்ச ஒரு மான தமிழன் ஒருத்தன் கேட்கலையே. காம்ரேட் பினராயி விஜயன் நாயை கொண்டு விடுறாரு, தெருநாய. இங்க ஏற்கனவே தெருநாய் அதிகமா இருக்கு. நான் திமுக காரங்க சொல்லல, பொதுவா சொல்றேன், தெருநாய் தமிழ்நாட்டில் அதிகம். ஏன்னா தமிழ்நாடு அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. எந்த தெருநாய் நீ திருப்பி கேட்குறீங்க பாருங்க. தெருநாய்ங்க நிறைய தொல்லை தாங்க முடியல. தெருநாய்கள் இன்னைக்கு எல்லா துறையிலும் இருக்கு, காவல்துறையில் கூட இருக்கு. அதான் ஐ மீன் மோப்ப நாய்கள். திருச்சியில் ஒரு மோப்ப நாய் இருக்கு, அருமையான நாய். சென்னையில் ஒரு மோப்ப நாய் இருக்கு, அருமையான நாய். காவல்துறை நாய் நல்லா மோப்பம் பிடிக்கும், பயங்கரமா மோப்பம் பிடிச்சது, பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கு. சேட்டை வழக்கு போட்டா, காரை உடைச்சா, செல்ல களவாண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணா பயந்துருவாங்க, மிரட்டுவாங்க. டேய், என்ஐஏவே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம்ல. என்ஐஏ இந்தியாவினுடைய உச்சபட்ச புலனாய்வு அமைப்பு. என்ஐஏ தொட்டி எவனாவது உள்ள வந்ததுக்கான வந்தா, என்ஐஏ வந்தார்கள். என்ஐஏ வந்ததுனால எங்களுக்கு சோதனை வந்தால நிரூபிக்கப்பட்டது யாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களும் நாம் தமிழர் கட்சியும் நிரூபிக்கப்பட்டது. நாங்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு ஜனநாயக கட்சி கட்டுவோம் என்பதை என்னைய சோதனை போட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க வழக்குக்கு போட்டு பேசுனா வழக்கு போட்டுருவாங்க.
பேசுனா வழக்கு போடுறோம், அப்புறம் என்ன சுதந்திரம்? எப்படி மீம் போட்டா பாம்பு போட்ட மாதிரி கைது பண்றது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, யூடியூப் பேசுனா வழக்கு. சுதந்திரத்தை கொண்டாடுவாங்க. கோட்டையிலே முதலமைச்சர் கொடியேற்றினார். என்னடா கொடியேற்றிய? சுதந்திரமே இல்லை, பேச்சு இல்லை, எழுத்து இல்லை, எதிரியும் இல்லை, ஆனால் சுதந்திர தினம். அதே மாதிரிதான் அம்மாவை பட்டினியா போட்டுட்டு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டான், பொண்டாட்டியை மதிக்க மாட்டான், பொண்டாட்டியை அடிப்பான். ஹாப்பி உமன்ஸ் டே. குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டான், குழந்தைகளை அடிச்சு வேலை வாங்கி அதுல குடிப்பான். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. உழைப்பாளர் ரத்தத்தை வேர்வையா உறிஞ்சுவான், மாஞ்சோலை தேயிலத்தூர் தொழிலாளர்களை கொல்லுவான், விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவான். மே தினம் மாயிர புடுங்கின தினம். உனக்கு என்ன கேடு? செய்யார்ல சிப்காட் தொழிற்சாலை எதிர்த்து போராடிய 19 விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதை இந்த மண்ணில் இருந்த மானமுள்ள கம்யூனிஸ்ட் என்கிற கம்யூனிஸ்ட் கண்டித்தீர்களா? அப்புறம் என்ன? கண்டிச்சவன் யாரு? இந்த நிலத்துல ஒரே தலைவன், ஒரே ஆண்மகன், பிரபாகரனுடைய பிள்ளை எங்கண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும் கண்டிச்சாரு. போடுறா குண்டாச. 5 நாள்ல ரிவோக் பண்ணான் குண்டாச. உடைச்சு வெளியே வந்தாங்க விவசாயிகள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 நாட்களாக சென்னை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் பரந்தூர்ல 1000 நாட்களாக விவசாயிகள் போராடுறான். அவன் உனக்கு தொழிலாளர் இல்லையா? அவன் உனக்கு உழைப்பாளி இல்லையா? அவனுக்கு மேதினம் கிடையாதா? அப்புறம் என்ன மேதினம்? மேதினம் என்ன தினம்? 1000 நாளா போராடுறான். என்னத்துக்கு? என்னுடைய கோவில், என்னுடைய பள்ளிவாசல், என்னுடைய வழிபாட்டு தலம் 1000 ஆண்டுகளாக என் தாத்தனும் பூட்டனும் பாட்டனும் வாழ்ந்த நிலத்தை ஏரோட்டும் நிலத்தில் ஏரோப்ளேன் ஓட்ட விட மாட்டோம் என்று போராடுகிற அவனுக்கு ஒரு அடிப்படை குரல் கொடுக்காம மத்திய அரசு விமான நிலையம் தான் கட்ட சொல்லுது. அது பரந்தூர்ல கட்ட சொல்லல, அது மத்திய அரசே சொல்லுது. நிர்மலா மாமியே சொல்றாங்க, நாங்க விமான நிலையம் தான் கட்டோம், ஏர் பரந்தூரை கேட்கல. பரந்தூர் தான் வேணும், பரந்தூரை தான் தருவோம், பரந்தூரை எடுத்துக்கோங்க. ஏன் இவன் ஏன் பரந்தூர்ல இவ்வளவு குறியா இருக்கான்னு பார்த்தா, பக்கத்தில் ஒரு 3000 ஏக்கர் சொந்தக்காரன் லேண்டு. யாருக்கு? அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு இல்ல, நம்ம அப்பாவுக்கு. அதனால இந்த 2000 ஏக்கரை 3000 ஏக்கரை போனி பண்ணணும்னா இந்த 5000 ஏக்கரை பரந்தூர் கொடுக்கணும். இவங்க மேதின வாழ்த்து. நான் கூட இன்னைக்கு சத்தியமா அன்புத்தரசன் மேல அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், சோப்பு சட்டை போட்டுன்னு நினைச்சேன். சிகப்பு சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எடுத்து வர வச்சிருந்தேன். உண்மையிலே சூட்கேஸ்ல வச்சிருக்கேன் சிவப்பு சட்டை. வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். இதுக்கப்புறம் சிகப்பு சட்டையை நான் செருப்பால் அடி பண்ண போட்டோம்னு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன நானே அடிச்சுக்கொண்டா. ஏன்னா காலையில் அப்பா போட்டார்ல, அப்பா போட்டதுக்கப்புறம் நம்ம போட்டால் ரொம்ப தப்பாக போயிருங்கிறதுக்காக அப்பா மேலே இருக்கிற மரியாதையில் சிவப்பு சட்டை வேணாம். ஆனால் வடிவேல் சொல்வார்ல, நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும், யானை வேஷம் போட்டால் பிச்சை எடுக்கணும். ஏன்னா யானைக்கு எவ்வளோ பெரிய குவாலிட்டிஸாக இருக்குது. பிச்சைக்கார பையில யானைன்னா உனக்கு பிச்சை தான் யாவத்துக்கு வருமாங்கிற மாதிரி விவசாயிகள் போராட்டமாக ஒரு பச்சை துண்டை போட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தா நீட் தேர்வு ரத்தா ஒரு கருப்பு சட்டையை போட்டுருவாங்க. மே தினமாக சிவப்பு சட்டையை போடுவாங்க. பெண்கள் தினம்னா அப்படி பிங்கில் போடுவீங்களா ஐயா? லிப்ஸ்டிக் பேருந்துச்சில் பிங்கில். நல்ல வேலைப்பா, பெண்கள் தினம் கொண்டாடுறதுல போல இருக்கு. பிங்கில் போடுவாங்க சட்டை. சட்டையில் இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித்து, நம்ம அண்ணன் இருக்காங்கல்ல, நம்ம அண்ணன் வெற்றி மாறன் குறியீடுமாங்க. இயக்குனர் டச்சு குறியீடு. ஒரு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ஒரு கொலை விழ போகுது. ஏன்னா தண்ணி சொட்டு தான், ரத்தம் சொட்ட போதான், அது குறியீடான், இயக்குனர் குறியீடான். அது மாதிரி இவர் மே தினமாக சிகப்பு சட்டை போடணும், விவசாயில ஒரு பச்சை துண்டை போடணும். என்ன நடிப்புடா எப்பா! இப்போ புதுசு புதுசாக நடிகர்கள் இறக்குறாங்க. கேகேஎஸ்எஸ், இது கேகேஎஸ்எஸ்ஆர், கேஎன் நேரு, ஏவாவேலு, இவங்கெல்லாம் பேசினா நம்ப மாட்டாங்க. பொன்முடி, செந்தில் பாலாஜி சுத்தமாக நம்ப மாட்டாங்க. அப்புறம் யாரை வச்சு பேச வைக்கலாம்? பிரசன்னா ராஜீவ்காந்தியை வச்சு காரி துப்பிட்டு போயிடுவாங்க நல்லாச்சுன்னு சொல்றதுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? யோகி பாபா கூப்பிடுவோம், வடிவேலை கூப்பிடுவோம், தம்பிராமையாவை கூப்பிடுவோம். அப்புறம் சன்னி லியோனை கூட கூப்பிட்டு பேசுங்கடா. சன்னி லியோனை கூப்பிட்டு இறங்கிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் பாருங்க, இந்தியா முழுமைக்குடைய எல்லா நடிகரும் வந்து பேசுவாங்க. ஸ்டாலின் ஜி மேரே ஜாத் ஹே, திஸ் ஆட்சிக்கு வெரி குட் போத் ஹே மாங்க. ஐயா ஸ்டாலின் போல வருமா? அவரை மாதிரி உழைக்க முடியுமா? என்னடா உழைக்கிறீ? எனக்கு ஒரு புரியவே இல்லை.
அண்ணன் கூட சொன்னாங்க, ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று கருணாநிதி சொன்னார். இப்பொழுது அவர் உயிரோடு இருந்திருந்தால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லியிருப்பார், ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனை. எனக்கு மைண்ட் வாய்ஸ், அவர் உயிரோடு இருந்தால் நீ முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டேல. அவர் உயிரோடு இருந்தா இவர் சாதனை சாதனை. என்ன சாதனைன்னு கேட்டா 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி வெளிநாட்டிலிருந்து முதலீடு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கான். நம்ம தெரியாம கேட்போம், திருப்பூர்ல தமிழர்கள் வாழ்ற ஊர்ல கேட்போம். இங்கிருந்து மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போனாங்க முதலீட்டை இருக்க, அரபு நாடுகளுக்கு போனாங்க, சிங்கப்பூருக்கு போனாங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாங்க. நான் கேட்கிறேன், திருப்பூர்ல முதலாளியே இல்லையா? திருப்பூருக்கு ஏன் ஒரு முறை கூட வரல? திருப்பூர்ல இல்லாத முதலாளி உங்களுக்கு அரபு நாட்டிலையும் அமெரிக்காவிலையும் சிங்கப்பூர்ல இருக்காங்களா? திருப்பூர் முதலாளிக்கு கூப்பிட்டு உனக்கு என்னையா பிரச்சனை? அந்நிய செலாவணியாக நீ இவ்வளவு ஈட்டி கொடுக்குற, உனக்கு என்ன பிரச்சனை? நூல் விலை அதிகமாயிருச்சா? இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கு ஆள் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல ஒரு நாள் ஐயா பேசியிருப்பாரா? பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த முதலாளிகளை மொத்தமா அழிச்சு முடிக்கிறதா அவங்களுடைய வேலையே. அதான் சீமான் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டுடைய புரோக்கர், பிரதமர் என்பவர் ஆல் இந்தியா புரோக்கர். அவ்வளவுதான். புரோக்கர்கள், தரகர்கள். நீங்க தரகருக்கும் புரோக்கருக்கும் ஓட்ட போட்டுட்டு நூல் விலை ஏறி போச்சு, நூலே கிடைக்கல, குஜராத்ல இருந்து வருது, குஜராத் முதலாளி உள்ள வந்துட்டான், வடநாட்டுக்காரன் உள்ள வந்துட்டான். உள்ள கொண்டு வரதே அவன் தான். உன்னைய அடிமையாக்கிட்டான், கூலி அடிமையாக்கிட்டான், கொத்தடிமையாக்கிட்டான், உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான். கேட்ட தமிழர்கள் உழைக்க தெரியல, தமிழர்கள் சோம்பேறி ஆயிட்டான், தமிழர்கள் சரக்குக்கு மயங்கிட்டான், போதைக்கு மயங்கிட்டான். மணி வேற 9:45 ஆயிருச்சு. எனக்கு இல்ல, பல பேர் 9:30 மணிக்கு மேலே நிக்க மாட்டாங்க கூட்டத்தில். இன்னைக்கு லீவா? ஓ, அதனால தானா? அப்ப சரி, அப்ப சரி. கடை மட்டும் லீவா இருக்கும், பக்கத்து பூக்கடையில் பெட்டி கடையில் அது ஓடிக்கிட்டு இருக்கும். உழைப்பிலிருந்து வெளியேற்றி ஒவ்வொருத்தரையும் குடிகாரனாக இந்த அரசு மாத்திருக்கு, குடி நோயாளியா மாத்திருக்கு. ஒரு அரசு, அந்த அரசு நடத்துகிற கட்சியினுடைய கட்சி கூட்டத்தில் வெளிப்படையா பீர் பாட்டில் தூக்கி வச்சுட்டாங்க. வெளிப்படையா உன்னுடைய குவார்ட்டர் கோழி பிரியாணி, இப்போ சோறு பீர் கேட்டா, ஏன் வெயிலுக்கு எதமா நாங்கள் கூலிங் பீர் கொடுக்கூடாதா? அது கூட ஒரு கழக ஆட்சியில் ஒரு கழக உறுப்பினருக்கு, கழக ஊப்பிக்கு ஒரு பீர் குடிக்க உரிமை இல்லையான்றான். கடையை திறந்து வைக்கிறான், அவன் பீர் குடிக்க தான் செய்வான், அவன் கோட்டை அடிக்க தான் செய்வான். ஏன்னா மாத்திட்டான். ஒரு சமூகத்தை குடி சமூகமாக, குற்ற சமூகமாக மாற்ற எல்லா வேலையும் ஈடுபட்டாச்சு. இதை சொன்னா தமிழ்நாடு அரசினுடைய உண்மை சரிபார்க்கும் குழு, நான் ஈரோடு கூட்டத்தில் பேசுறதுக்கு சரிபார்த்து போடுறான். நான் என்ன சொன்னேன்னா, கடந்த 2021 2024 வரைக்கும் 22,000 விபத்துகள் நடந்திருக்கு. அந்த விபத்துகளில் பெரும்பான்மையாக மது குடித்து நடந்தால் ஏற்பட்ட விபத்துகள் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். இல்ல, அதுல பாத்தீங்கன்னா 1532 பேர் தான் மதுனால செத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க மது குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பொழைச்சிட்டாங்க. எப்படி செத்தது 1532, உயிர் பிழைச்சது 4000. உயிர் பிழைச்சி கை போனவன், கால் போனவன், அதுவும் நடப்பணம் தானே. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பெரும்பான்மையான விபத்துகளுக்கு காரணம் மது. ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம். கால்நடைத்துறை நஷ்டத்தில் போகுது, பால்வளத்துறை நஷ்டத்தில் போகுது, போக்குவரத்துறை நஷ்டத்தில் போகுது, பள்ளிக்கல்வித்துறை வருமானம் இல்ல நஷ்டத்தில் போகுது, சிறைத்துறை நஷ்டத்தில் போகுது, வேளாண் துறை நஷ்டத்தில் போகுது. லாபத்தில் ஓடுற ஒரே துறை இந்த டாஸ்மாக் மட்டும்தான். அந்த டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசாங்கம் பாஸ்மாக் வாங்குது. அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் 10,000 ரூபாயிலிருந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்டு பல வருஷமா போராடுறான். 2003 இருந்து இன்றைக்கு வரைக்கும் சம்பள உயர்வு இல்லை. காலையில் 12 மணிக்கு கடையை துறக்கணும்னா 8 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை. அங்கே கடையிலேருந்து சரக்கு வித்துட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வழிபறி நடக்குது,
கத்தி குத்து நடக்குது. கடைக்குள்ள பாட்டில் உடைச்சிட்டு குத்துறான், பீர் பாட்டில் மண்டையில் உடைக்கிறான், கூலிங் இல்லைன்னு அடிக்கிறான் என்று கதறான். அந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுக்காகவும் தமிழ்நாட்டில் போராடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்கம் தான். இன்னைக்கு நம்ம கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள், அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் சென்னையில் போராட்டம் நானும் கலந்து கொண்டேன். கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இப்போ சொல்லியிருக்காங்க, டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்போம். எப்போன்னு தெரியல, கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கடையில் நின்று வெரிகோஸ் பெயின் வந்துருச்சு. நமக்கு மது ஒழிப்பு தான் நம் கொள்கை, பூரண மது விலக்கு தான் நம் கொள்கை. ஆனாலும் இன்னைக்கு வேலை பார்க்கிற அவனுக்கான அடிப்படை உரிமையை, அந்த உரிமையை மீட்பது நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்கத்துடைய முதன்மை பணி. எங்களுக்கு மது விலக்கு கட்டாயம், ஆனால் வேலை பார்க்குறவன் எங்காலா இருக்கிறான். இப்படி எந்த துறையிலும் எந்த தொழிலாளியும் நிம்மதி இல்லாத ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி. அதை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, தூத்துக்குடி அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடியே சாட்சி, அது ஒரு சனியம் பிடிச்ச ஆட்சி, அதுக்கு சாத்தாங்குளமே சாட்சி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சட்டசபையில் பேசுறாங்க. அது துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடியே சாட்சின்னா இது வெக்கங்கட்ட ஆட்சி, அதுக்கு வேங்கி வயலே சாட்சி. இது ஒரு அநீதியான அக்கிரமமான அயோக்கியத்தனமான ஆட்சி, அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி. இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட அயோக்கியத்தனமான இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர இன்னும் இருக்கிற நாட்கள் வெறும் 360 நாட்கள் மட்டும்தான். இன்னும் 360 நாட்கள்ல இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. ஒட்டுமொத்தமான திமுக அதில் பாதாளத்திலே போக போகிறது. திமுகவிலிருந்து வந்த கடைசி முதலமைச்சராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்க போகிறார். திமுக குடும்பம் எப்படியெல்லாம் பொய் வழக்குகளை போட்டு எங்களை முடக்கினார்களோ, நாங்கள் பொய் வழக்கெல்லாம் போட மாட்டோம், உண்மை வழக்கே போடுவோம். உண்மை வழக்கு போடுவோம். காலம் மாறப்போகுது. 8.2 விழுக்காடு வச்சிருக்க நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுவீங்களா? கூட உருக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி குறுக்க இந்த கௌசிக்கு விஜய் வந்தா சோடியா மிஸ் ஆகுறீங்களா? ஒரே அடி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்கிற மாதிரி நாங்கள் புலி வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு கொசு வந்து இங்கே தொடையில கடிக்குது. புலி வேட்டைக்கு போகும்போது கொசுவை கடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கொசு உட்காந்து அடிப்போமா அப்படின்னு ஊதிட்டு போவோம். அது மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். கொள்கையற்ற கோட்பாடற்ற. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கட்சியில் யாராவது ஒருத்தர் பேச்சாளர் இருப்பான். ஒரு கட்சியில் இருக்கிற எல்லாரும் பேச்சாளராக இருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தலைவர்கள் பேசுவதை சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணன் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, டேய் சில பேர் பேரை மேடையில் பேசாதன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பேசலை. தலைவர்கள் பேசுகிறத மேடையில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் சினிமாவை மட்டுமே புகழாக நினச்சிக்கிட்டு, சினிமா வச்சு மட்டுமே ஆட்சியை பிடிச்சதெல்லாம் நினச்சிக்கிட்டு சில பேர் வர்றான். 4 நிமிஷம் பேசுறதுக்கு 40 தடவை துண்டறிக்கையை பார்க்குறான். நம்பிக்கைன்னு வாயில வரல. நமது அரசியல் என்பது இதுக்கு ஐஎஸ். நம்ம நிறைய பேர் எங்கள் திமுக காரங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் கலைஞர் நல்ல மனுஷன்யா, ஸ்டாலின் மாதிரி கிடையாது. கலைஞர் அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீ சொல்றது கலைஞருக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னதான் இருந்தாலும் அண்ணா ஆட்சி மாதிரி வருமா? அண்ணா தான். கலைஞர் கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக இருப்பாப்ல. கலைஞர் போன உடனே இப்போ கலைஞர் ரொம்ப அவருக்கு பரவாயில்ல, இவருக்கு அவர் எவ்வளோ பரவாயில்ல. இவர் வந்த உடனே எடப்பாடி இருக்கும்போது 4 வருஷம் எடப்பாடி ஐயோ கொடுமன்னாங்க. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி ஆச்சு கொஞ்சம் நல்லாச்சு தான்றாங்க. இப்போ சத்தியமா சொல்றேன், உதயநிதி வந்தார்னா நாமளே ஸ்டாலின் வாழ்க அவரை மாதிரி வருமா? 1000 தான் துண்டு சீட்டு பார்த்தாலும் அவர் துருப்பிடிக்காம பேசுவாருங்க. அவருடைய ஹேர் ஸ்டைல் அவருடைய அழகே அழகுங்க. அவர் நடந்து வந்தா கம்பீரம் சரத்குமார் மாதிரி இருக்குங்க. நம்ம பேசுவோம். உதயநிதி வந்தா நம்ம பேசுவோம். அது மாதிரி இப்போ இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு? ஸ்டாலின் துண்டு சீட்டு பார்க்கும்போது நம்ம துண்டு சீட்டு 2.0 நம்ம கிண்டல் பண்ணோம். அக்கா கார்த்திகால ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. துண்டு சீட்டு இப்ப இல்ல, பொதுவா துண்டு சீட்டுமாங்க. அவராது துண்டு சீட்டு. இப்போ ஒன்று வந்திருக்காது A4 சீட்டு. அவராது 18 வயசுல ஒரு கட்சியை ஒரு இளைஞரணி மாநாடு போட்டு துணை மேயர் ஆகி
அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, தட்டுத்தல் மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு 3000 கோடியை கொடுத்து காலில் கையில் விழுந்து, சபரீசனுக்கு காலில் கையில் விழுந்து எதையோ ஒன்று பண்ணி விட்டால கடிப்பேல வேலை பண்ணி, திருமாவளவன் கம்யூனிஸ்ட் மினிஸ்டர்லாம் காலில் விழுந்து ஒரு வேலையை பார்த்து முதலமைச்சர் ஆனார். இங்கே வந்த உடனே முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா நோ அமெரிக்கா, நோ வில்லன், நோ காமெடியன், ஸ்ட்ரைட்டா ஹீரோ. இந்த அமெரிக்க மாப்பிள்ளையா அதெல்லாம் ஆகாதுங்க, நம்ம வர்றோம் செய்கிறோம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காப்புல. 4 நிமிஷம் பேச்சுக்கு நாக்கு குளருது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களுடைய பேச்சை பாருங்க, ஒவ்வொரு கட்சியிலுடைய பொறுப்பாளருடைய பேச்சை பாருங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் எவன் பேச்சாவது வருதா? திமுக எத்தனை பேச்சாளர் இருக்கான்? ஒருத்தன் பேச்ச யாருக்கா கேட்டிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் ஒருத்தன் பேச்ச பார்க்க முடியாது. எவனும் பேசவும் தெரியல, பேசவும் மாட்டான். அதிமுக செத்துருச்சு. 2 இலை அப்படி இருந்துச்சு, அதை ஆடு தின்னுக்கிட்டு இருந்துச்சு, தண்டு மட்டும் இருந்துச்சு. தண்டுல இலை முளைக்குன்னு பார்த்தா இப்ப தண்டுல தாமரை முளைச்சிருக்கு. 2 இலைய தின்னுச்சு தண்டுல என்னடா இலை, இது என்னடா, ஓ இது தாமரை இலைய போய் அப்படின்னு இப்பதான் தெரியுது. அது சோழியை முடிச்சிருச்சு. அது தாமரை வளர்ந்த குளம் உங்களுக்கு தெரியும்ல? தாமரை வளர்ந்த குளம் பார்த்துருப்பீங்க ஊர்ல. தாமரை எந்த குளத்துல வளரும்? எந்த குளத்துல சேர் அதிகமா இருக்கோ, எந்த குளத்துல புழுக்களும் எந்த குளத்துல இருக்கோ, அந்த கொடூரமா, ரொம்ப கொடூரமா அந்த குளத்துல தாமரை முளைக்கும். இப்ப தாமரை அண்ணா அறிவாலயம் அது பேரு, அவங்களுடைய அதிமுக அலுவலகத்தில் முளைச்சிருக்கு. அது நம்ம முடிஞ்சிருச்சு, அதை அவங்களே முடிச்சுக்குவாங்க. நம்ம ஹச் ராஜாவும் மாமா நயினார் நாகேந்திரமே அந்த வேலையை செம்மனை செஞ்சிருவாங்க. அது நமக்கு வேலை மிச்சம், அதனால விட்டுறலாம். நமக்கு ஒரே எதிரி, இந்த இனத்தின் எதிரி, இந்த இனத்தை அழித்தொழித்த எதிரி, தொழிலாளருடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். போர் கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானுக்குமான சண்டை இந்த தேர்தல் களம். 1 வருஷம் அவங்க எல்லாத்துக்கும் மார்ச் மாசம் தேர்தல் பரப்புற நாங்க இப்பவே தொடங்கிட்டோம். திருப்பூர்ல தொடங்கிட்டோம். இன்னும் சின்ன ஒரு 10 நாள் உறுதியாயிரும். சின்ன வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய வேட்டை வேற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் தேக்கி வைத்திருந்த, எப்படி 7ஆம் அறிவு படத்துல சூர்யா மொத்த சக்தியும் திரட்டி போதி தருமனாக மாறி வில்லனை வீழ்த்துவாரோ, அப்படி மொத்த சக்தியும் திரட்டி இந்த திமுகவை இந்த களத்திலே வீழ்த்துவோம். அனைவருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.